Hi friends, welcome to another video. கேரளாவில் ஒரு அதிர்ச்சியான சம்பவம் நடந்திருக்கு. அது என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் ஃபாலோ அவர் அஃபிஷியல் இன்ஸ்டாகிராம் பேஜ் பால்ஸ்அப் அஃபிஷியல். நிறைய இன்ஃபர்மேட்டிவ் அண்ட் சோஷியல் அவேர்னஸ் கான்டென்ட்ஸ் வந்து நம்ம போட்டுட்டு இருக்கோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கேரளா கொச்சியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரைவேட் மார்க்கெட்டிங் ஃபார்ம்ல இந்த சம்பவமானது வந்து நடந்திருக்கு. இப்போ யூஸ்வலா வந்து கம்பெனியில பாத்தீங்கன்னா இந்த டார்கெட் பேஸ் பண்ணி தான் வந்து ஒர்க்கே நடக்கும். ஈச் எம்ப்ளாயிஸ்க்கு வந்து இத்தனை டார்கெட்ஸ் இந்த மந்த்துக்குள்ள முடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இது கொடுத்துருவாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் எல்லாருமே வந்து ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க இல்லையா. ஸோ கேரளால ஒரு பிரைவேட் மார்க்கெட்டிங் ஃபார்ம்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த சம்பவமானது நடந்திருக்கு. இப்போ யூஸ்வலா வந்து கம்பெனில வந்து டார்கெட் கொடுத்துருப்பாங்க. அந்த டார்கெட்டை வந்து முடிக்க முடியல அப்படின்னு சொன்னா சேலரி ஹைக் அப்படிங்கறத வந்து ஸ்டாப் பண்ணி வைப்பாங்க. இல்லைனா வந்து சேலரியில வந்து டிடெக்ட் பண்ணுவாங்க. இல்லைனா வந்து சில கம்பெனிஸ்ல எக்ஸ்கியூஸுமே கொடுப்பாங்க. நெக்ஸ்ட் மந்த் வந்து முடிச்சிருங்க, இந்த மந்த் நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்கியூஸ் கொடுக்குறேன், நெக்ஸ்ட் மந்த் வந்து சேர்த்து முடிச்சிருங்க அந்த டார்கெட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து எக்ஸ்கியூஸுமே கொடுப்பாங்க. பட் கேரளால இந்த பர்டிகுலர் பிரைவேட் ஃபார்ம்ல என்ன நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க கொடுத்துருக்கக்கூடிய டார்கெட்டை வந்து சில எம்ப்ளாயிஸ் வந்து முடிக்கல அப்படின்றதுனால அந்த ஃபேமோட மேனேஜர் என்ன பண்ணிருக்காருன்னு பாத்தீங்கன்னா, அந்த டார்கெட் அச்சீவ் பண்ணாத எம்ப்ளாயி ஒருத்தரை வந்து ஒரு டாகை வந்து எப்படி கூட்டு போவாங்க, கழுத்துல வந்து ஒரு லேட்ச் கட்டி கையில பிடிச்சி இழுத்துட்டு போவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு செட்டப்ல வந்து இன் ஃப்ரண்ட் ஆஃப் அதர் எம்ப்ளாயிஸ் இந்த எம்ப்ளாயியை வந்து அவர் ட்ரீட் பண்ணியிருக்காரு. அந்த வீடியோ வந்து பாத்தீங்கன்னா இப்ப சோசியல் மீடியால வந்து பரவிட்டு வந்துட்டு இருக்கு வைரலா. அதை பார்த்துட்டு நிறைய ஆர்கனைசேஷன்ல இருக்கவங்க நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா கண்டனத்தையும் தெரிவிச்சிட்டு இருக்காங்க. அண்ட் அது போக வந்து பாத்தீங்கன்னா டார்கெட் முடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு அரை நிர்வாணம் படுத்துறாங்க, அதாவது இன் ஃப்ரண்ட் ஆஃப் அதர் எம்ப்ளாயிஸ். ஸோ எவ்வளவு ஒரு கஷ்டமான ஒரு சுச்சுவேஷன் அது நம்ம யோசிச்சு பார்க்கணும். ஸோ அங்க இருக்கக்கூடிய அந்த ஃபெலோ எம்ப்ளாயிஸை வந்து கூப்பிட்டு விசாரிக்கிறப்போ இப்ப என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, இப்ப இருக்கிறது வந்து ஜூனியர் எம்ப்ளாயிஸ் தான் அங்க மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் இருக்காங்க. ஸோ அவங்க என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, எங்க கம்பெனில அந்த மாதிரிலாம் எந்த ப்ராப்ளமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. பட் அதே கம்பெனில வேலை செஞ்ச ஒரு நபர் மூலியமா தான் இந்த ஃபுட்டேஜ் ஆனது வந்து வெளியே வந்திருக்கு. ஸோ ஒரு செட் ஆஃப் எம்ப்ளாயிஸ் வந்து என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, சில மாதங்களுக்கு முன்னாடி ஒரு மேனேஜர் ஒருத்தர் இருந்திருக்காரு. அந்த மேனேஜர் தான் வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே வந்து டார்ச்சர் பண்ணுவாரு. அவர் தலைமையில தான் இந்த சம்பவமானது வந்து நடந்திருக்கு. ஸோ இந்த வீடியோ வந்து சில மாசங்களுக்கு முன்னாடி எடுத்தது, இப்போ எடுத்த வீடியோ கிடையாது. இதுதான் வந்து இப்போ சோசியல் மீடியால வந்து லீக் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க. இப்ப கரண்ட்ல வேலை செய்யக்கூடிய அந்த ஜூனியர் எம்ப்ளாயிஸ் எல்லாம் என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, லோக்கல் மீடியா வந்து எங்களோட கம்பெனி ரெப்புடேஷனை வந்து ஸ்பாயில் பண்றதுக்காக ஒரு செட் ஆஃப் பீப்புள் வந்து இதை செய்யறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க. மேபி வந்து ஜூனியர் எம்ப்ளாயிஸ் வந்து அப்படி சொல்லிருக்கலாம் கூட மேனேஜ்மெண்ட், பிகாஸ் அவங்க நேம் ஸ்பாயில் ஆயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க வந்து ட்ரெயின் பண்ணிருக்கலாம். ஸோ அதை பேஸ் பண்ணி இவங்களும் வந்து எல்லாருக்கிட்டையும் அது மாதிரி சொல்லியிருக்கலாம். அண்ட் இப்ப இருக்கக்கூடிய கரண்ட் எம்ப்ளாயிஸ் இன்னொரு விஷயமும் சொல்றாங்க. அதாவது வந்து எங்களோட கம்பெனி ஓனர் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப தங்கமானவர், அவர் வந்து எங்களை நல்லா பாத்துக்கிறாரு, நாங்க வந்து ஒரு வெல் பிஹேவ்டு ஆர்கனைசேஷன்ல தான் ஒர்க் பண்றோம், எங்களுக்கு அந்த மாதிரி எந்த அலிகேஷனும் இல்லைன்னு சொல்லிட்டு இப்ப கரண்ட்ல ஒர்க் பண்றவங்க வந்து சொல்றாங்க. பட் அதுல ஒரு ட்விஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, அதே கம்பெனில வேலை செய்யக்கூடிய ஒரு லேடி ஸ்டாஃப் வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. அந்த ஃபேம் ஓனர் மேல செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் வந்து பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அதே கம்பெனில வேலை செய்யக்கூடிய ஒரு லேடி எம்ப்ளாயி வந்து அந்த பர்டிகுலர் ஃபேம் ஓனர் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. ஸோ இப்போ ஜூனியர் எம்ப்ளாயிஸ் சொல்றாங்க அவர் ரொம்ப நல்லவர் அப்படின்னு சொல்லிட்டு, பட் அந்த பர்டிகுலர் பர்சன் மேலேயே வந்து ஒரு லேடி வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க அப்படிங்கிறப்போ அவர் உண்மையாவே நல்லவரா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து எழுது. இந்த பர்டிகுலர் நியூஸ் வந்து பாத்தீங்கன்னா கேரளால வந்து இப்போ பேசும் பொருளா மாறி இருக்கு. ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் இன்சிடென்ட்டை கண்டித்து கேரளா ஸ்டேட் லேபர் மினிஸ்டர் சிவன்குட்டி அவர்கள் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் வந்து ஃபார்ம் பண்ணியிருக்கோம் இந்த கம்பெனில போய் விசாரிச்சு ஆக்சுவல் ரிப்போர்ட்டை வந்து தெரிவிக்கிறதுக்கு. பிகாஸ் ஒரு செட் ஆஃப் பீப்புள் வந்து ஒரு மாதிரி சொல்றாங்க, இன்னொரு செட் ஆஃப் பீப்புள் வந்து அலிகேஷன்ஸுமே வைக்கிறாங்க. அண்ட் அந்த பர்டிகுலர் ஃபர்ம் ஓனர் மேலேயுமே வந்து அலிகேஷன்ஸ் ஆனது வைக்கப்பட்டிருக்கு. ஸோ இதை வந்து தீர விசாரிச்சு ஒரு முடிவுக்கு வரணும். பிகாஸ் ஒரு ஒர்க் ஸ்பேஸ்ல இந்த மாதிரி லோவா எந்த எம்ப்ளாயுமே ட்ரீட் பண்ணக்கூடாது. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் கேரளால இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் தெரிவிச்சிருக்காரு. பட் ஒரு வீடியோ ஷூட் பண்ணிருக்காங்க, டாக் மாதிரி ஒருத்தர் கழுத்துல வந்து கயிறை போட்டு இழுத்துட்டு போறாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் விஷயம் ஏன் நடக்கணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. ஏன்னா வந்து இன் ஃப்ரண்ட் ஆஃப் அதர் பீப்புள் ஒருத்தரை வந்து அப்படி இழுத்துட்டு போறதை வந்து நிறைய பேர் வீடியோவும் எடுக்கிறாங்க அண்ட் அரை நிர்வாணமும் ஆக்குறாங்க இன்னொருத்தரை. ஸோ ஏன் இந்த மாதிரி எல்லாம் பண்ணணும்? இது வந்து ஒரு ஃபேக் அலிகேஷனா இருந்தா ஏன் அந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்கணும் அந்த வீடியோல காட்டுற மாதிரி அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து எல்லாருக்குமே வந்து எழுது. இப்ப ரீசெண்டா வந்து பாத்தீங்கன்னா இதே மாதிரி ஒரு சம்பவம் ரேகிங் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 15 வயசு சிறுவனுக்கு கேரளால நடந்துச்சு. அந்த 15 வயது சிறுவன் என்ன பண்ணியிருந்தானா, ஸ்கூல் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்த கையோட சூசைட் பண்ணி அவன் இறந்துட்டான். அது இன்வெஸ்டிகேஷன் பண்ணதுல வந்து பாத்தீங்கன்னா அவன் படிச்ச ஸ்கூல்ல இந்த மாதிரி வந்து ரேகிங் வந்து செய்யப்பட்டிருக்கான். அந்த பையன் அவனோட நிறத்துக்காக, அவன் வந்து பார்க்கறதுக்கு கொஞ்சம் கருப்பா இருந்திருக்கான், அங்க இருக்கக்கூடிய ஸ்கூல் பசங்க எல்லாம் சேர்ந்து அவனை வந்து ரேகிங் பண்ணி இருந்திருக்காங்க. அந்த மன உளைச்சல்ல அந்த பையன் வந்து இறந்திருக்கான். அதை பத்தின ஒரு வீடியோ கூட நம்ம வந்து ஆல்ரெடி நம்ம சேனல்ல வந்து மேக் பண்ணியிருப்போம். அதுக்கான லிங்கை வந்து நான் ஐகார்ட்ல கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. ஸோ இந்த மாதிரி கண்டிக்கத்தக்க விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா இப்போ ரீசெண்டா கேரளால வந்து நிறையவே நடந்துட்டு இருக்கு. பட் நம்மளோட நெய்பரிங் ஸ்டேட்டான கேரளால இது நடந்திருக்கு அப்படின்றது வந்து அதிர்ச்சியா இருக்கு நம்ம எல்லாருக்குமே. ஸோ நம்மளோட தன்மானத்தை விட்டு எந்த இடத்துலயுமே வேலை செய்யணும்ன்ற அவசியமே கிடையாது.
நம்மளால எவ்வளோக்கு எவ்வளோ நம்மளோட ஸ்கில்ஸை வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கிறோமோ அதுதான் நம்மளை வந்து கொண்டு போய் சேர்க்கும். அந்த ஸ்கில்ஸை வந்து நம்ம ஓன் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னா வாய்ப்புகள் நம்மளை தேடி வருமே தவிர இது மாதிரி ஒரு இடத்துல வந்து தலை குனிஞ்சு நம்ம வந்து வேலை பார்க்கணுன்ற எந்த அவசியமே கிடையாது. ஸோ உங்க கம்பெனிலையும் டார்கெட்ஸ் அப்படிங்கிறது ஒன்று ஃபிக்ஸ் பண்ணி அதை நீங்க முடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ப்ரெஷர்ஸுமே உங்களுக்கு இப்போ இருக்கும். ஸோ நம்மளை பார்த்துக்கிறது தான் வந்து ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறமா தான் நமக்கு வேலை எல்லாம். வேலை ஒண்ணு இல்லைன்னா இன்னொன்று வந்து கண்டிப்பா நமக்கு கிடைக்க தான் போகுது. நம்ம வந்து நிறைய கமிட்மெண்ட்ஸ்ல இருப்போம். இஎம்ஐ கட்டணும், இதை செய்யணும், அதை செய்யணும்ட்டு நம்மளோட தன்மானத்தை விட்டு ஒரு இடத்துல வேலை செய்யணும் அப்படிங்கிறது வந்து அவசியமே கிடையாது. ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் இன்சிடென்ட் இந்த வீடியோவை வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணுங்க. ஸோ இந்த சம்பவத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்க கருத்தை வந்து கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. And for more videos, subscribe to Pulse-Up and follow our official Instagram page, Pulse-Up Official. I'll see you guys in the next video. Bye.